ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நம்முடைய தேமுதிக தலைவர், சட்டமன்ற குழு தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு உதயநிதி ஸ்டாலினுடைய கைது பற்றி உங்களுடைய பார்வை, அவருடைய பேச்சு என்பது கண்டிக்கத்தக்கதா நீங்க பார்க்கலையா? இல்ல, வணக்கம்ங்க. குட் மார்னிங். இது குறித்து வணக்கம் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். உதயாநிதி எதிர்கட்சி தலைவர் உதயாநிதி கைதுக்காக நான் இப்பொழுது கண்டித்து அறிக்கை கொடுத்திருக்கிறேன். எதிர்கட்சி தலைவராக அவர் தன்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது வழக்குகள் பதியலாம், அந்த வழக்குகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக கைது நடவடிக்கை என்பது இது ஜனநாயகத்திலே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக வரும். ஏன்னா ஆங்கிலேயர் காலத்துலதான் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. யார் எதுவுமே பேசக்கூடாது, உடனே கைது என்று ஆங்கிலேயர் காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், யார் கருத்து சொன்னாலும் கைது. இப்பதான் திமுகல ஒரு எம்எல்ஏவை கைது பண்ணாங்க. இதே மாதிரி ராணிப்பேட்டையில பத்திரிகையாளர்களை தாவேகாவினர் தாக்குனாங்க. இப்ப வரைக்கும் எந்த சட்ட ரீதியான அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. எவ்வளவு மட்டும் எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட பத்திரிகையாளர்களை தாக்கியவர்கள் மீது இப்ப வரைக்கும் சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ பத்திரிகையாளர்களுக்கு ஒரு நியாயம், ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயமா என்ற கேள்விதான் எல்லாருக்கும். மேடம், அவர் பேச்சு ரொம்ப ரசக்குறைவானது. ஒரு பெண்ணா உங்களால அதை சகிக்க முடியுதா? இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். நானும் இப்போ அவர் வாயில அந்த பெண்ணை பற்றி சொன்னாரா? ஒரு பெண்ணை அவங்க ஜெனரலா அவர் பேசுறாரு. இங்க யார் பேசுறது நான் நியாயப்படுத்தல. அவர் வாயில நீங்க குறிப்பிட்டு சொல்ற அந்த பெண்ணின் பெயரை அவர் சொன்னாரா? The insinuation was obvious இல்லையா மேம்? எல்லாருமே இதை தவறா புரிஞ்சுக்கிட்டா சொல்றாங்க. ஒருத்தர் இல்ல, ஒரு கட்சி இல்ல, ரெண்டு கட்சி இல்ல, தேசிய அளவுல ஊடகங்கள்ல இருந்து எல்லாருடைய இன்டர்பிரிட்டேஷனாவும் அது ஒரு இரட்டை அர்த்தம் இருக்கு, ரொம்ப ஆபாசமான அர்த்தம் இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்க வேண்டியதான். இல்ல, இரட்டை அர்த்தம் இருக்கு. ஒரு பெண்ணை பப்ளிக் பிளேஸ்ல தவறாக பேசுவதை ஒரு பெண் தலைவராக நிச்சயம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுல நான் உறுதியாக இருக்கிறேன். அதற்கு உடனடியாக கைது நடவடிக்கை தான் அப்படி என்பதை தான் நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அவங்க சட்ட ரீதியாக அதை சந்திக்கட்டும். அதுக்கான பதில் அவர் கோர்ட்ல சொல்லட்டும். எடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணி இப்ப தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போற வேண்டிய அவசியம் என்ன? பேச்சுக்கு கைது முதல் முறையா திமுக ஆட்சியில எவ்வளவு பேர் பேசியதுக்கும் பதிந்ததுக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நீங்களே அப்ப கண்டிச்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு அந்த லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கா, மாரல் ஹை கிரவுண்ட் இருக்கா? இல்ல, அது எல்லாமே அந்த எல்லா காலகட்டத்திலயும் நடந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சந்திக்காத கைது நடவடிக்கைகளா? கலைஞர் அவர்களையே ஜெயலலிதா அம்மையார் கைது செய்ததையும் நாம பார்த்திருக்கிறோம். இது கடந்த காலங்களில் இது போன்ற எத்தனையோ நிகழ்வுகள் நம் தமிழ்நாட்டுல பார்த்திருக்கோம். இது ஒண்ணும் புதுசு இல்ல. நான் சொல்றது, நீங்கள் இதுவரை நடந்த அரசியலில் மாற்றம் என்று சொல்லி வந்திருக்கீங்க. என்ன மாற்றத்தை நீங்கள் மட்டும் இன்னைக்கு காமிக்கிறீங்கன்றதுதான் கேள்வி. ஓகே, நீங்க தப்பாதான் அவர் பேசினாருன்னா நீங்க கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா கைது என்பது எந்த வகையில நியாயம் என்றதான் இங்க எல்லாருடைய கேள்வியாக இருக்கு. அது மட்டும் இல்லை, அது அவர் வாயால நீங்க அந்த பெண்ணின் பெயரை குறிப்பிடல, பொதுவா சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா இன்னைக்கு சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு எல்லா பெண்களை பத்தி, தலைவர்களை பத்தி எவ்வளவு தரகுறவா பேசிட்டு இருக்காங்க. அவங்க மேல எல்லாம் என்ன நடவடிக்கை? ஒரு எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு பொறுப்பா மேடம் நடந்துக்கணும். அது முதன்முறை அவர் இப்படி பேசல. அவருக்கு அது எப்படி புரிந்து கொள்ளப்படுதுன்னு தெரிந்துதான் அவர் ஒரு ஸ்மர்க்கோட ரியாக்ட் பண்றாரு. இன்னொன்னு, திருமதி சசிகலா அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சிலையும் இதே போல ஒரு இரட்டை அர்த்தத்துல பேசியிருக்காருன்னு பார்க்கும்போது, has he not been an habitual offender in this department? அது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் பேசினாலோ பெண்களை தரைக்குறைவா பேசுறது நிச்சயம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க போறதும் இல்லை. அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். பட் அவர் என்ன சொல்றாரு, நான் சொன்னதை பொய்யா திரிச்சு போடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க பாருங்க, சோசியல் மீடியால எந்த அளவு தரக்குறைவாக இதே தாவேகாவினர் மற்றவர்கள் மேல பதிவு போடுறாங்க. அவங்க மேல என்ன கைது நடவடிக்கை? இன்னைக்கு எத்தனையோ கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எவ்வளவோ கேவலமா பேசுறாங்க. அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கலையே. ஏன் ஸ்ட்ரைட்டா உதயா மேல மட்டும் எடுக்கிறாங்கன்றதுதான் கேள்வி.
அதனால இது நிச்சயமாக ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாங்க பார்க்கிறோம் தேமுதிக சார்பாக. இது தீர்வு இல்லை என்பதும் எங்கள் கருத்து. இது ஒரு பரபரப்பான சூழல்ல வருகிறது. நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, பட்ஜெட் கூட்டத்தொடர். இன்னைக்கு சட்டமன்றம்லாம் சுமூகமாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதன் ஊடாக எழுந்திருக்கிறது. நீங்களும் ஒரு சட்டமன்ற குழு தலைவருங்கிற அடிப்படையில் உங்க பாருங்க. இல்ல, இதுதான் எனக்கான கவலை. முதல் முறையாக அவர் முதல்வராக வந்திருக்கிறார். இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க மேகதாது பிரச்சனை ஒரு பக்கம், விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்காம அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்பதான் காவேரியில தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நாளைக்கு ஃபர்ஸ்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர், அவர் ஆட்சிக்கு முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளைக்கு தொடங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்து இது போன்ற ஒரு எதுக்கு இந்த நிலைப்பாடுன்றதா புரியல. ஏன்னா நாளைக்கு மிக முக்கியமான நாள் தமிழ்நாடுக்கு. இதுவரைக்கும் பட்ஜெட் முடிஞ்சாதான் அந்த ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண முடியும், இங்க எந்த ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளைக்கு இருக்கும்போது இப்போ இந்த கைது நடவடிக்கை தேவையா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. அது உடனே நேற்று நைட்டு தான் அவர் பேசிட்டு வர, காலையில இவ்வளவு துரிதமாக செயல்படும் அரசு மற்ற எல்லா விஷயத்திலும் இது மாதிரி செயல்படணுமா இல்லையா? நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர், நாளை மறுநாள் வேளாண் பட்ஜெட் அறிவிக்க இருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு மக்களுக்கு மிக முக்கியம். அது வரைக்கும் நீங்க கேஸ் போடுங்க. கேஸ் போட்டுட்டு அது பக்கம் நீங்க அவரை கோர்ட்ல கூப்பிட்டு பதில் சொல்லுங்க. ஒரு பெண் அரசியல் தலைவரா, ஒரு முக்கிய அரசியல் தலைவரா நீங்க திரு உதயநிதி போன்றோருக்கு பொறுப்பா பேசணும்னு அட்வைஸ் கொடுக்க மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்லுவோம். இல்ல அது கண்டிப்பா நாங்க பர்சனலா பாக்குறப்ப பேசுவோம். அப்படி இருக்கும் பொழுது நான் தம்பி என்று சொல்லும் விஜய் அவர்கள், நான் எப்பவுமே சொல்றேன் எங்கள் தம்பி விஜய் முதல்வர் ஆயிருக்கிறது சந்தோஷம் தான் நான் சொல்றேன். அதனால நான் விஜய் அவர்கள் கூட தான் அன்னைக்கு சட்டசபையில அப்பாவை காணோன்னு ஒரு கதை சொல்றாரு, அப்புறம் சைகையில அண்ணன் ஸ்டாலின் பண்ற மாதிரி பண்றாரு. இந்த மாதிரி எல்லாருமே பண்றாங்க. இதுக்கு எல்லாமே கைது நடவடிக்கை தான்ன்றது கிடையாது. ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருக்குதுன்றதுனால நாம இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறி ஜனநாயகத்துல வரும். ஜனநாயகம் திமுக ஆட்சியில காப்பாற்றப்பட்டதா? எந்த ஆட்சியிலுமே கிடையாது. எந்த ஆட்சியிலும் இல்லைன்றதான் என் கருத்து. இதுவரைக்கும் ஆட்சி செய்த எந்த ஆட்சியிலும் அது இல்லை. அதேதான் அப்ப இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. என்ன மாற்றம் இருக்கு? மாற்றம் தான் நாங்க வந்தோன்றாங்க. அவங்க பண்ணதான் இவங்களும் பண்றாங்கன்னா அப்புறம் என்ன மாற்றம்? ஜனநாயகன்னு படம் எடுத்தா போதுமா? அந்த ஜனநாயக ரீதியா இந்த ஆட்சி இருக்கணும்ன்றதான் என்னுடைய கோரிக்கை. பார்ப்போம் இது எப்படி போகுது, எப்படி முடியுது. நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு, என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.